இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த மாதத்துல நம்ம தியானித்து வருகிறோம் கீழ்ப்படி அப்படின்னு சொல்லி. நம்முடைய ஆண்டவராகிய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வாதம் பெறுகிறவர்களாக நம்ம மாற்றப்படுவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். நாம் மேன்மை உள்ளவர்களாக நாம் வாழுவோம் அப்படின்றத நம்ம தியானித்தோம். அவர் நம்மை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருக்கு காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை தந்தருளுவார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாளில எரேமியா 42 அதிகாரம் 6 வசனம், அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது அது நன்மையானாலும் சரி, தீமையான காரியமா இருந்தாலும் நாங்க ஆண்டவருடைய நாமத்துல அது நன்மை உண்டாகும்படியாக நாங்க என்ன செய்வோம், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஒருவேளை நமக்கு தீமையான காரியம் வந்தா கூட நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளுக்குரிய சிந்தனை. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் தீமையான காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில நேரிட்டாலும் அது ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் நமக்கு மாற்றி தருவார். முடிவுல அது நன்மையாய் மாறும் அப்படின்றதுதான். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு நடந்த காரியங்கள் எல்லாமே தீமையான காரியமாக நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவன் என்ன செய்யறான், அந்த எகிப்துக்கு கொண்டு போகப்படுறான், போத்திபாருடைய வீட்டுல இருக்கிறான். அவன் செய்யாத தவறுக்கு தீமையான காரியத்தை சிறைச்சாலையில அவன் அனுமதிக்கப்பட்டான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். தீமையான காரியம் தான் அவனுக்கு நடந்தது. ஆனா முடிவில அது நன்மையாய் மாற்றப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். அந்த சூழ்நிலை அவன் ஆண்டவரை விட்டு விலகல, அவருடைய வார்த்தையை விட்டு விலகல, அவருடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே நடந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஆண்டவர் அவனோடு இருக்கும்போது அவன் காரியம் வாய்க்க பண்ணினது அப்படின்னு பாக்குறோம். அதே போல நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய காரியங்களை நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவருடைய கற்பனைகளின்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஒருவேளை தீமையான சூழ்நிலைகளை நம்ம கடந்து செல்வது போல காணப்படலாம். ஆனா முடிவிலே ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனத்துல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் கூட சில நேரங்கள் அதனால கூட நமக்கு தீமையான காரியம் நடக்கலாம். ஆனா முடிவில் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவார் அப்படின்றதான் இந்த வசனத்துல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு பிரியமா தான் நடக்கிறேன், அவருடைய வார்த்தைகளின்படிதான் நடக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை தீமையாக காணப்படுகிறதே அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் முடிவில் அதை நன்மையாக மாற்றுவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ அந்த யோசேப்பு உடைய வாழ்க்கையில தீமையான காரியம் நடந்தாலும் அது நன்மையாக மாற்றப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 23:6 என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நன்மையும் கிருபையும் தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, எப்பவுமே அவன் நன்மை கிருபையை மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில அவன் பார்த்தானா அப்படின்னா இல்ல, அநேக தீமையான காரியங்கள்ல அவனுடைய வாழ்க்கை போனது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அவனோடு இருந்ததுனால முடிவில் அவன் நன்மை உள்ளவனாக, கிருபை பெற்றவனாக மாற்றப்பட்டான், உயர்த்தப்பட்டான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான், அவருடைய வார்த்தையின்படி அவன் செய்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அவன் சில தவறுதலான காரியங்களை செய்யும் போது கூட அவன் உணர்த்தப்படும் போது அவன் நினைச்சுதான் ஆண்டவருக்கு, அவருடைய வார்த்தைக்கு, தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். அவன் அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாம் பிடித்து கொண்டு போன போது அவருடைய வார்த்தையின்படி, ஆண்டோடைய வார்த்தையின்படி போய் சகலத்தையும் அவன் திருப்பி கொண்டவனாய் காணப்பட்டான். எல்லா நன்மையும் கிருபையும் அவனை தொடர்ந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த 23 அதிகாரம் சங்கீதம் 23:1 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ மேய்ப்பருக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்ததுனாலதான் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஒருவேளை தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிட்டாலும், தீமையான சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம கடந்து சென்றாலும், தீமையான காரியங்களினால சோர்வுற்றவர்களாக நம்ம அந்த தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அவன் என்ன செஞ்சான், ஓடி ஒளிந்து அவன் இருந்தான் அப்படின்னு பார்க்கிறோம்.
அவன் வந்து குகைக்குள்ள காடுகளுக்குள்ளாக அவன் ஒளிந்து ஓடுகிறவனாக காணப்பட்டான். இதே மாதிரிதான் என்னுடைய சூழ்நிலை காணப்படுகிறது. நான் ஒளித்து ஓடுகிறது போல இப்படிப்பட்டதான தீமையான காரியங்கள் தான் எனக்கு நேரிடுகிறது. நான் ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படி தான் நடக்கிறேன். ஆனா நான் இப்படி ஒளித்து ஓடுகிறது போன்ற சூழ்நிலைகள், தீமையான காரியங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவர் அதை நன்மையாக மாற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏசாயா 1:19-20 இப்படி சொல்லிடுறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் பலனை நன்மையை பூசிப்பீர்கள். அப்போ நாம் ஆண்டவருக்காக அவருடைய மனம் பொருந்தி அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து செவி கொடுக்கும் போது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாகவும் நன்மை உள்ளதாகவும் மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை நன்மை உள்ளதாக மாற்றப்படும். ஒருவேளை தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிட்டாலும் அதை நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். சகேயுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, ஆண்டவர் காட்டத்தி மரத்துல இருந்து இறங்கி வர சொல்றாரு. அவன் ஒருவேளை ஒழித்து கொண்டிருக்கலாம், நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி அவன் இருந்திருக்கலாம். ஆனா அவன் கீழ்ப்படிந்து இறங்கி வந்ததுனால அவனுடைய வாழ்க்கை நன்மையாக மாற்றப்பட்டது. அவன் வந்து அதற்கு முன்பதாக இருந்த காரியங்களை விட்டு அவன் ரட்சிக்கப்பட்டவனாக, அவன் ஆபிரகாமின் குமாரனாக, அவன் நன்மை பெற்றவனாக அவன் மாற்றப்பட்டான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொரு அநேகருடைய வாழ்க்கையை நம்ம அந்த வேதாகமத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, கீழ்ப்படிதலின் நிமித்தமாக அவர்கள் தீமைக்கு விலக்கி காக்கப்பட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்க எல்லாருமே அவருடைய வாழ்க்கையில தீமையான காரியங்களை அனுபவித்தாங்க. ஆனாலும் அவருடைய கட்டளையின்படி நடக்கிறதற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதற்கு அவங்க தவறல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை கட்டளையிட வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த நாள்ல நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை தீமையாய் காணப்படுகிறது, தீமையான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது, அதை மாற்றும்படியாக நாங்க உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க, நன்மையாக மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாள்ல ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் கீழ்ப்படியும் போது நன்மை உள்ளவர்களாக, நன்மை பெற்றவர்களாக, எங்களுக்கு நீ நன்மை உண்டாகும்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவரே எங்களுக்கு தாங்க. நாங்கள் எந்தெந்த காரியங்களை நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ, நாங்கள் மனம் பொருந்தி உடைய செவி கொடுக்காமல் இருக்கிறோமோ, அந்த காரியங்களை எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. எதெல்லாம் நாங்கள் விட்டு விலகணுமோ, எந்தெந்த காரியங்கள் உண்மை விட்டு ஆண்டவரே இயேசப்பா எங்களை பிரிக்கிறதாய் காணப்படுகிறோம், அதை விட்டு விலகவும், அதற்கு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய சந்ததிகள் ஆண்டவரே நன்மை பெறுகிறவர்களாக எங்களுடைய கீழ்ப்படிதல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான கீழ்ப்படிதலை எங்களுக்கு தந்தரலுங்க. எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தீமையான காரியம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்க ஆண்டவரே கீழ்ப்படிந்து நன்மை உண்டாகும்படியான கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.